இவங்க சூப்பு மட்டும் வச்சு இல்லாம கட்லெட், ஹரியாலி சிக்கன், மலாய் சிக்கன், பெப்பர் சிக்கன், அப்புறமேட்டு விங்ஸ் வச்சிருக்காங்க. லாலிபாப்னு ஒரு மேட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அவருக்குலாம் அவ்வளவு கூட்டங்க. எவ்வளவு கடை இருந்தா கூட இந்த கடையில தான் நிறைய பேர் வந்து சாப்பிட்டாங்க. எனக்கு நல்லா பிடிச்சது. வீட்டுல என்ன செய்தாலும் இங்க சிக்கன் சாப்பிடணும்னா இங்க தான் வந்து வாங்கிட்டு வீட்டுல சாப்பிடணும். தரமா நம்பி சாப்பிடலாம். இருக்கிறத விட இங்க நல்லா இருக்கும். பிஸ்மிட் சிக்கன் பக்கோடா சென்டர். உண்மை உழைப்பு உயர்வு இதெல்லாம் இதுலதான் நான் காசு ஆரம்பிச்சிட்டேன். என்ன யாருங்க வாங்க, போகும்போது காசு கொடுத்து போயிடுங்க. சாப்பிட்டு போயிடாதீங்க. போன் வருதுன்னு சொல்லி போயிடாதீங்க. வீட்டுல போன் வரும் சொல்லி போயிடாதீங்க. தயவுசெய்து பாய் கஷ்டம், பாய் பாவம். நாளைக்கு கடை போட முடியாது. தயவுசெய்து போகும்போது காசு தாங்க ஓரம் அடிக்கிறாமா. தயவு வாப்பாங்க, காசு கொடுத்துருப்போம். கடையில எல்லா சூப்பு பிளஸ் இந்த மாதிரி பக்கோடாலாம் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருவான்மூர்ல ஒரு சூப்பரான சூப்பு கடைக்கு வந்திருக்கோம். சூப்பு கடை என்னடா விளம்பரம் பண்றேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, சூப்பு கடை இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் திருவான்மூர்ல. நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. ரொம்ப கூட்டம் ரஷ்ஷாவும் இருக்கும். அது இவங்க சூப்பு மட்டும் வச்சு இல்லாம கட்லெட், ஹரியாலி சிக்கன், மலாய் சிக்கன், பெப்பர் சிக்கன், அப்புறமேட்டு விங்ஸ் வச்சிருக்காங்க. லாலிபாப்னு ஒரு மேட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அது லாலிபாப் வந்து அவங்க கிரேவியா எப்படி மசாலா கிரேவியா தருவாங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் போனகிட்ட பேச முடிஞ்சா போய்க்கலாம். அவ்வளவு கூட்டங்க, பேசுவானா கூட தெரியல. மக்கள் எல்லாம் வந்தாங்கன்னா சூப்பு எப்படி இருக்குன்னு அவங்க ரிவ்யூ வாங்கி தராங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். நல்லா சூப்பரா இருக்குங்க. அவன் இங்க இருக்கும்போது ரெகுலரா இருந்தா இப்ப நான் வேற ஊர்ல போறேன். எங்க போனா இங்க வந்து சாப்பிடும். நல்லா இருக்குங்க. எவ்வளவு கடை இருக்குது. எவ்வளவு கடை இருந்தா கூட இந்த கடையில தான் நிறைய பேர் வந்து சாப்பிட்டாங்க. எனக்கு நல்லா பிடிச்ச கடை. டேஸ்ட் தான் நல்லா இருக்கும். ஏன்னா வயிற்றுக்கோ இல்ல உடம்புக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நமக்கு அந்த டேஸ்ட் பார்த்து தான் இங்க வந்து ரெகுலரா வந்து வாங்கிட்டு போகுது. வீட்டுக்கு கூட இப்போ கூட வாங்கிட்டு தான் போறேன். வீட்டுல என்ன செய்தாலும் இங்க சிக்கன் சாப்பிடணும்னா இங்க தான் வந்து வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல சாப்பிடணும். தரமா நம்பி சாப்பிடலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நல்லா இருக்கும் ப்ரோ, சூப்பரா இருக்கும். இந்த கடைலாம் வரதுக்கு இவரு இந்த மாதிரி கடை விற்கிறது முன்னாடி நாங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மற்ற இடத்துல இருக்கிறத விட இங்க நல்லா இருக்கும். பிஸ்மிட் சிக்கன் பக்கோடா சென்டர். திருவான்மூர் சென்னை 41 திருவான்மூர்ல ஆடியோல லெஃப்ட்ல இருக்கு. ஒரு 10 வகையான எல்லாம் சிக்கன் ஐட்டம் தான். 10 வகையான போடுறோம். சிக்கன் லெக் பீஸ் இருக்கு. எக்ஸல் சிக்கன் 60 வேற ஆரம்பிச்சிரு. சிக்கன் 65, சிக்கன் போன்லெஸ், சிக்கன் லெக் பீஸ், சிக்கன் லாலிபாப், ஹரியாலி சிக்கன் இருக்கு, மலாய் சிக்கன் இருக்கு, பெப்பர் சிக்கன் இருக்கு, சிக்கன் லிவர் ஃப்ரை இருக்கு, சிக்கன் மஞ்சூரியன் லாலிபாப் மசாலையோட நல்லா இருக்கும். கட்லட் ஸ்டஃப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். சிக்கன் கட்லட், சிக்கன் ரோல், ஆட்டுக்கால் சூப் இங்கே ஸ்பெஷல். குவாலிட்டி குவான்டிட்டி மெயின்டைன் பண்றோம். நம்ம வந்து ஒரு ஹோம்மேட் மாதிரி பண்றோம். அது பிசினஸ்க்காகவே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அதுதான். ஆக்சுவலா நம்ம ஓன் சிக்கன் ஷாப் வச்சிருக்கோம். நம்ம கடை பேர் வந்து ரஹ்மான் சிக்கன் சென்டர் சொல்லி ஈசிஆர்ல இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் ஆரம்பிச்சது 2012 ஆரம்பிச்சேன். என்ன ஸ்பெஷல் சொல்ல மாதிரி வாங்க, நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும். நானா சொல்ல மாட்டேன். சரியா? இது என்னோட கடை பத்தி வந்து 65 வந்து கொஞ்சம் போடுறேன்னு சொல்லலாம். நீங்க சாப்பிட்டு அடுத்தவங்க போய் சொல்லுங்க. ஓகேவா? உழைப்பு, உண்மை உழைப்பு உயர்வு இதெல்லாம் இதுலதான் நான் காசு ஆரம்பிச்சிட்டேன். என்ன பார்த்தது நான் யார் பாங்க 50 ரூபா சிக்கன். யாருங்க வாங்க, போகும்போது காசு கொடுத்து போயிடுங்க. சாப்பிட்டு போயிடாதீங்க. போன் வருதுன்னு சொல்லி போயிடாதீங்க. வீட்டுல போன் வரும் சொல்லி போயிடாதீங்க. தயவுசெய்து பாய் கஷ்டம், பாய் பாவம். நாளைக்கு கடை போட முடியாது. கடவுள் அறிஞ்சால் அதை புரியுதான். நான் வந்து நம்பிக்கையில பண்றேன். வரும் சொல்ல முடியாது. 100% வருதா, 95% வருதா. ஆனா சில நேரத்துல மிஸ் ஆகும். இங்கன்னா ஒன்னாகும். அதான் இந்த டைலாக் சொல்றேன். இந்த டைலாக் கூட நான் வந்து 2 வருஷமா தான் சொல்லிக்கிறேன். நீங்க சிங்க் ஆச்சு. அப்போ வந்து யாரங்க தயவுசெய்து போகும்போது காசு தாங்க ஓரம் அடிக்கிறாமா. தயவுசெய்து வாப்பாங்க, காசு கொடுத்துருப்போம். ஆக்சுவலி வந்து நம்ம வந்து 15 நாள் ஒரு நாள் தான் லீவ் எல்லாம் கிடையாது. வாங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னென்ன வாங்கியிருக்குன்னா மலாய் சிக்கன் வாங்கியிருக்கேன், ஹரியாலி சிக்கன் வாங்கியிருக்கேன், அப்புறம் பெப்பர் சிக்கன் வாங்கியிருக்கேன். மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் கம்பைன் பண்ணி வாங்கிட்டேன். ஒரு மலாய் சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பாருங்க, சுட 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 இருக்கு. இந்த மாதிரி சூப்பு கடையில் எல்லா சூப்பு பிளஸ் இந்த மாதிரி பக்கோடாலாம் வச்சிருப்பாங்களான்னு தெரியல. இந்த தானே வச்சிருக்காங்க. ஹரியாலி சிக்கன் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சிக்கனுக்கும் டிஃபரன்சியேஷன் தெரியுது. ஒரே மாதிரி மசாலா யூஸ் பண்ணல. மசாலா வைஸ் கொஞ்சம் ஸ்பைசினஸா சூப்பராகுது. பெப்பர் சிக்கன் இருக்கு பாருங்க. ஒரு போடும்போது பார்த்தேன். பெப்பர் சிக்கனை வச்சு ஒரு பைட்டு. ஹரியாலிக்கும் மலாய்க்கும் டேஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆன மாதிரி இதில் பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட விங்ஸும் இந்த மாதிரி லெக் பீஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் 45 பீஸ் தான். நம்புவீங்களா? ஒரு பைட் போடலாம். சூப்பராகுது. இது இவங்க யூஸ் பண்ண மசாலாலாம் அவங்களே ஒன்றா அரைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே ஆர்டிஃபிஷியலாக வாங்காத மாதிரி தெரியுது. இந்த லெக் மட்டுமே போதும், வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். ஸோ லெக் ஒரு பைட்டு. சிக்கன் பக்கோடா இந்த மாதிரி லெக்லாம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து தனியாக தெரியல. குக் பண்ண விதம் வந்து சூப்பராகுது. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது.
மஸ்ட் ட்ரை, குழந்தைங்க கூட வாங்கி சாப்பிடலாம். கட்லெட்டும் வச்சிருக்காங்க, சிக்கன் கட்லெட்டு செம்ம சாஃப்ட்டுங்க. எப்படி சாப்பிட்டுனா இதை பாருங்க, உள்ள தெரியுதா இல்ல, செம்ம சாஃப்டா இருக்கு. சிக்கன் கட்லெட் எப்படி இருக்குன்ட்டு ஒரு பைட்டு. நல்லா சிக்கன், நல்லா கொத்து சிக்கன், நல்லா சூப்பரா கொத்து சிக்கன் தெரியுது. அதுக்கடுத்தது ஸ்பைசினஸா உருளைக்கிழங்குலாம் அரைச்சி சூப்பரா இருக்குது சாப்பிட. பண்ணீங்கன்னா இந்த சிக்கன் கட்லெட்டு மஸ்ட் ட்ரை, செம்ம ஸ்பைசினஸா இருக்கு. சூப்பு கடையிலேயே மெயினான விஷயம்னு பார்த்தா இந்த பாருங்க லாலிபாப் தான். இது ட்ரையாகவும் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவியாக இருக்கும். எனக்கு வந்து கிரேவியாக இருக்க தான் பிடிக்கும். இது வந்து ஒரு ஸ்வீட்னஸ் டேங்கியோட சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். வெங்காயம் தக்கெல்லாம் இந்த இவங்க ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி கிரேவியாக வச்சுருக்காங்க பாருங்க. இந்த கிரேவி மட்டுமே எடுக்கிறோமாங்க, இந்த கிரேவி மட்டுமே எடுக்கிறேன். நம்ம சில்லி சிக்கனுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கிரேவி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. லாலிபாப்பா அந்த மாதிரி இருக்கு. ஒரு பைட்டு செம்ம சாஃப்டா ஜூஸியா, இந்த மேலே இருக்க கிரேவியோட சாப்பிட அல்டிமேட்டா இருக்கு. எனக்கு இங்கே சாப்பிட்டது எல்லாத்தோட லாலிபாப்பும் சிக்கன் ரோலும் அல்டிமேட்டு. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் பக்கோடாலாம் சும்மா சொல்ல முடியாது, கிரிப்ஸ்னஸா சூப்பரா இருக்கு. அந்த மாவு மாதிரிலாம் இல்லை, சூப்பரா இருக்குதுங்க. இங்க வாங்கின எல்லாருமே இங்க இருக்கிறதே வந்து தலைன்னு வாங்க பாத்தீங்களா, இந்த சூப்பு கடைக்கான மெயின் தலையே இவர் தான். எனக்கு ரொம்ப கோல்டா இருந்து எனக்கு வந்து ரன்னிங் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் ஒரு டைம் வந்து இந்த சூப்பு கடையில் வந்து சூப் சாப்பிட்டேன். இன்னும் மாயமா மந்தமா தெரியல, டாக்டர் கொடுக்க வேண்டிய 500 ரூபா பீஸ் இந்த சூப்பு கடையில வந்து குடிச்சு இதை பாருங்க. உள்ள ஒரு 2-3 ஆட்டுக்காலை போட்டு சூப்பு ரொம்ப தண்ணியெல்லாம் ஓடலை, அது திக்னஸோட சூப்பராக இருக்குது. அந்த மாவுலாம் கலப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இந்த மாவும் கலக்கல. சாப்பிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கும். உங்களுக்காக ஒரு பைட்டு. சூப்பு செம்மையா இருக்கு. அது இதெல்லாம் வாங்கிட்டு போய் உடம்பு சரியில்லாத டைம்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபீவர் எல்லாமே அப்படியே வறந்து போயிடும், அந்த மாதிரி இருக்கு. இவங்க சூப்பில் வந்து நிறைய அரைச்சி போடுவாங்க, அந்த மாதிரி பெப்பர்லாம் போட்டு நல்லா தாளிச்சு. உண்மையாலே சூப்புனா ஆட்டுக்கால் சூப்புனா இதாண்டா சூப்புன்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கடையோட லொக்கேஷன் எல்லாமே கீழே மேப் பண்ணி விடுறேன். ஒன்றும் இல்லைங்க, திருவாரூர் ஆட்டியோ வந்தீங்களா, அந்த பூங்கா இருக்கும், அந்த பூங்காக்கு பக்கத்துலேயே சூப்பு இவரை தவிர வேற யாருமே போட மாட்டாரு. உங்களுக்கு இந்த மாதிரி கடை ஏதாவது சூப்பர் கடை நீங்க சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கும்டாச்சா, இந்த கடையெல்லாம் யாரும் வீடியோ போட மாட்டாங்கன்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா, இந்த கடை எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணிவிடுங்க. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். இதோட லொகேஷன் வந்து யூடியூப் சேனல்ல வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கீழே வந்து மேப் லொகேஷன் இருக்கும். மேப் லொகேஷன் பண்ணீங்கன்னா இந்த சூப் வரைக்கும் சூப்பராக கூப்பிட்டு வந்துடும். ஸோ வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்களோட ஐடியா பண்ணி கட்டா. பை பை.